வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு, பால் ஹேமன் மற்றும் ப்ராக் லெஸ்னர் ஒன்று சேர்ந்துட்டாங்க. சத்தியமாக யாரும் எதிர்பார்க்கல. அப்போது விஷன் டீம் கூட இதுக்கப்புறம் என்ன ஆகும்? ரொம்ப பெரிய சிக்கலில் இதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் மாற்றிருக்காரு. சரி வாங்க இந்த தலைப்பை பற்றி இன்றைக்கி வீடியோவை பார்க்கலாம். முதல்ல சேனலுக்கு வந்திருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது, இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு ப்ராக் லெஸ்னர் வரும்போதே பார்த்தீங்கன்னா உத்திரதாண்டத்தோடு தான் வராரு. ஏன்னா வந்த உடனே மைக்கேல் கோலை தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் ஜான்சனா தாங்க. ஆக்சுவலி போன வாரம் ராலை பார்த்தீங்கன்னா ஜான்சன் ரொம்ப பேசியிருப்பார், மைக்கேல் கோல் சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி மைக்கேல் கோலை அட்டாக் பண்ணதுக்காக வந்திருப்பார். ஏன் ஸ்மாக்டவுனில் இருக்கிற எல்லா திங்ஸையும் தூக்கி போட்டு மிச்சிருப்பாரு. மைக்கேல் மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் சொல்லி எதிர்பார்க்கல. ஏன்னா ப்ராக் லெஸ்னர் அவரை தான் தூக்கி போட்டு பந்தாடி வெளுத்து வாங்கியிருப்பார். ஜான்சனாக போன வாரம் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னருடைய டவுசர் கிழிஞ்சதில்ல, அதை மென்ஷன் பண்ணி உன் டவுசர் இப்போ சண்டை போடுறது தான் கிழிஞ்சி, ரசல் பிளாஸெல்லாம் நான் கிழிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசியிருப்பார். இதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் இன்றைக்கி மைக்கேல் கோலை அட்டாக் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி நடக்கும். அதாவது ஜான்சனார் ஆளை பேசும்போது மைக்கேல் கோல் அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பார், ஜான்சனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பார். அவனுக்கடா சப்போர்ட் பண்ணுற அப்படிங்கிற கோவத்தில் தான் அவர் அட்டாக் பண்ண வந்தார். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதில் பலியாடாக வந்துட்டார். ஆனால் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு செக்மெண்ட் அப்படின்னா பேக் ஸ்டேஜில் பால் ஹேமன் ப்ராக் லெஸ்னர் ரெண்டு பேருமே சந்திக்கிச்ச அந்த செக்மெண்ட் தான். நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டாங்க, பால் ஹேமனுக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் ஒரு பெரிய பகை இருக்குது. ஆனால் ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது பால் ஹேமனோட ஸ்மைலை பார்த்தே நான் ஏதோ ஒரு கணித்தேன். ஏன்னா இந்த ஸ்மைல் ஒரு வில்லத்தனமான ஒரு ஸ்மைலு. நம்ம ப்ராக் லெஸ்னரும் பால் ஹேமனை நெஞ்சில் தட்டி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், சரியா, நம்ம தனியாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கொய்யாவில் நம்ம எது எதிர்பார்த்தோமோ அது நடக்க போகுது. ஆக்சுவலி பால் ஹேமன் அண்ட் ப்ராக் லெஸ்னர் ஹிஸ் திக் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் ஜானரியில் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஒன்றா பயணிச்சிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒன்றா இருந்திருக்கிறாங்க. ப்ராக் லெஸ்னருக்கு அட்வொகேட்டாக ப்ராக் லெஸ்னர் கூடவே இருந்தவர் தான் பால் ஹேமன். ஈவன் ரோமன் ரெயின்ஸை விட அதிக நாட்கள் தான். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் WWE சாம்பியன், யூனிவர்சல் சாம்பியன், வேர்ல்டு WWE சாம்பியன், இந்த மாதிரி பல சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய ஆளாக இருந்தவர் இந்த பால் ஹேமன். பால் ஹேமன் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 9 தடவை வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை ப்ராக் லெஸ்னர் வின் பண்ணியிருக்காரு. அதாவது பால் ஹேமன் மூலியமாக 9 தடவை வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேலண்டான பர்சன் ப்ராக் லெஸ்னர். அண்ட் பால் ஹேமன் இருந்ததுனால அவருக்கு டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி அடிக்கடி கிடச்சிது. அண்ட் ப்ராக் லெஸ்னர் பால் ஹேமன் இந்த காம்பவுண்ட் சொன்னாலே அந்த அண்டர்டேக்கர் ஸ்ட்ரீக் முடிஞ்சது, கோல்டுபர்க் ஸ்ட்ரீக்கு, இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பிரியதுக்கு காரணமாக இருந்தது ரோமன் ரெயின்ஸு. ஆக்சுவலி கொரோனா டைமில் ப்ராக் லெஸ்னர் கேட்ட சம்பளத்தை WWEயால் கொடுக்க முடியலை. அதனால் ப்ராக் லெஸ்னரை WWEலேருந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அவர் ரிட்டர்ன் ஆகும்போது பால் ஹேமன் ரோமன் ரெயின்ஸ் கூட இருந்தார். அந்த நேரத்தில் ரோமன் ரெயின்ஸுக்கும் பால் ஹேமனுக்கான காம்போ பெருசாகிட்டு, அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் மத்தியில் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் பால் ஹேமன் அந்த காம்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பால் ஹேமன் கூட சேர வைக்கலை. அப்போ WWE நினச்சிருந்தாங்கன்னா ரெண்டு பேர் கூடயே அட்வொகேட் பண்ணுற மாதிரி பண்ண வச்சுருக்கலாம். ஆனால் WWE திட்டம் போட்டது என்ன தெரியுமா? ப்ராகுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு பெரிய ஸ்டோரி கொண்டு போனோம், அதில் பகடக்காயா பால் ஹேமன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. எஸ், அவங்க நினச்சது அப்படியே நடந்தது. பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கும் மேட்ச் நடக்கும்போது ஒரு பகடக்காயா ரெண்டு பேருக்கு இடையில் இருந்தார். அந்த மேட்சும் ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தது. WWE பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ப்ராக் லெஸ்னருக்கும் பால் ஹேமனுக்கும் பிரிவை உண்டாக்கி பால் ஹேமன் கூட ப்ராக் இருக்கக்கூடாது, ரோமன் ரெயின்ஸ் கூட தான் பால் ஹேமன் இருக்கணும் அப்படிங்கிற முடிவை கொண்டு வந்து ரோமன் ரெயின்ஸ் அண்ட் பால் ஹேமன் அப்படிங்கிற காம்பினேஷனை கொண்டு வந்தாங்க. ப்ராக் லெஸ்னரை ஒதுக்கிட்டாங்க. எல்லாம் எதுக்காக? ஒரு ஸ்டோரிக்காக. ஸோ இதே மாதிரி தான் ரோமன் ரெயின்ஸுக்கும் பால் ஹேமனுக்கும் பிரிவை உண்டாக்கி யங் டேலண்டஸான பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீடை பெருசாக உருவாக்கணும். அதுக்கு செத் ரோலன்ஸ் கூட நம்ம பால் ஹேமன் சேரணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சிஎம் பாங்கும் பால் ஹேமனும் ஒரு நண்பர்கள். அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸும் பால் ஹேமனுக்கும் எவ்வளோ பெரிய தொடர்பு இருக்குது. அவங்க ரெண்டு பேருக்கும் துரோகம் பண்ணிக்கிட்டு செத் ரோலன்ஸோட விஷன் டீம் கூட சேர்ந்துருப்பார். இப்போது நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், விஷன் டீமுக்கு இதனால் பாதிப்பு இருக்குதா? ஏன்னா ப்ராக் லெஸ்னர் கூட பால் ஹேமன் சேர்ந்துட்டா பாதிப்பு இருக்குதானே? உண்மையிலேயே பாதிப்பு இருக்கிறது ரோமன் ரெயின்ஸ்க்கு தாங்க.
ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பால் ஹேமன் கூட ரோமன் ரெயின்ஸ் சேர்ந்துட்டா கண்டிப்பாக இப்போ ரோமன் ரெயின்ஸை எதிர்த்து ப்ராக் லெஸ்னர் வருவார். ஆல்ரெடி செத் ரோலின்ஸு, பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் இங்கெல்லாம் இருக்கிறாங்க. பட் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ பால் ஹேமன் ரோமன் ரெயின்ஸ்க்கு எதிராக இருக்கிறாரு. ரோமன் ரெயின்ஸ்க்கு எதிராக இருக்கிறதுனால செத் ரோலின்ஸ் வந்து பால் ஹேமனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, ரோமன் ரெயின்ஸ் எடுத்து சண்டை போடுறாரு. அதே மாதிரி பால் ஹேமன் இப்போ ரோமன் ரெயின்ஸை எதிர்க்கிறதுனால செத் ரோலின்ஸை காட்டிலும் ஒரு பவர்ஃபுல் ரெஸ்லரை இறக்கணும்னா கண்டிப்பாக ப்ராக் லெஸ்னர் இறக்கலாம். அப்படி இறக்கும் பட்சத்தில் நம்ம மீண்டும் ப்ராக் லெஸ்னருக்கும் ரோமனுக்கும் ஒரு சதாப்தத்தை எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலி ரோமன் அண்ட் பால் அந்த காம்பினேஷன் நல்லா இருந்தது. செத் ரோலின்ஸ் கூட சேர்த்ததே ஃபியூச்சர் ரெஸ்லர்ஸை டெவலப் பண்ணணும் தான். இப்போ எதுக்காக ப்ராக் லெஸ்னர் கூட சேரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டபிள்யூ வந்து செத் ரோலின்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ரெஸ்ல்மேனியாவில் தான் மேட்ச் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரு சில ட்ரீம் மேட்சஸ் எல்லாம் நடத்தலாம் அண்ட் ஈவன் ஒரு ஸ்டோரியை நல்லா ஃபில் பண்ண கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ப்ராக் லெஸ்னரை யூஸ் பண்ணலாம். அண்ட் ப்ராக் லெஸ்னர் போகும்போது பின்னாடி விஷன் டீம் இருக்கிறாங்க, அவங்கள எதுவுமே சொல்லலை, நம்ம தனியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஸோ பால் ஹேமன் அட் அ டைம் 2 டீமுக்குமே வந்து கிளைண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது எப்படிப்பா சாத்தியம்? 2 டீமுக்கே அவர் எப்படி கிளைண்டாக இருப்பார்? ஒன்று ப்ராக் கூட இருக்கணும், இல்லாட்டா செத் ரோலின்ஸ் கூட இருக்கணும். அதெல்லாம் சாத்தியமானு கேட்டிங்கன்னா டபிள்யூபிள்யூலே சாத்தியமாக இருந்துக்குது. சேம் டைம் ரைபேக்கு, கிறிஸ்டல் ஆக்சில், சிசாரோ அண்ட் ப்ராக் லெஸ்னர் இவங்க 4 பேருக்குமே ஒரே டைமில் கிளைண்டாக இருந்திருக்காரு. சிஎம் பாங், ப்ராக் லெஸ்னர் இவங்க 2 பேருக்கும் சேம் டைம் கிளைமாக இருந்திருக்காரு. இப்படி இருக்கும்போது விஷன் டீமுக்கும் ஏன் ப்ராக் லெஸ்னருக்கு முன்னே இருக்க முடியாது? இதில் என்ன தெரியுமா ஒரு ஆச்சரியம்? சிஎம் பாங் அண்ட் ப்ராக் லெஸ்னர் சேம் ரா பிராண்டில் இருப்பாங்க, ஒரே பிராண்டில் அவர் மேனேஜ்மெண்ட் பண்ணார். இப்போ ப்ராக் லெஸ்னர் ஸ்மாக் டவுனில் இருக்கிறாரு, விஷன் டீம் வந்து ரால இருக்குது, பிராண்டு வேறு வேறு. அப்போ ஏன் 2 பேருக்குமே ஒரு கிளைண்டாக இருக்க முடியாது? வாய்ப்பு இருக்குல்ல. அண்ட் கைஸ், உண்மையை சொல்லணும்னா ப்ராக் லெஸ்னர் அண்ட் பால் ஹேமன் காம்பினேஷன் உண்மையிலேயே ஒரு ஒர்த்தான காம்பினேஷன். இதெல்லாம் இதுக்கப்புறம் பார்க்கவே மாட்டோம், இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு தான் நானும் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் ப்ராக் லெஸ்னர் மீண்டும் பால் ஹேமன் கூட சேர்ந்த விஷயம் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. ஏன்னா பால் ஹேமன் கூட ப்ராக் லெஸ்னர் இருந்தால் தாங்க ப்ராக் லெஸ்னருக்கு அடிக்கடி டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ செத் ரோலின்ஸ் பால் ஹேமன் கூட சேர்ந்த உடனே வேர்ல்டு சாம்பியன் ஆகி விட்டுட்டாரு. இப்போ இவர் ஸ்மாக்டவுன் சைடு வந்து அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனா எப்படி இருக்கும்? பால் ஹேமன் மூலியமாக 2 பிராண்டில் 2 பீஸ்ட் வந்து சாம்பியனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சைடு பீஸ்ட் அண்ட் கார்னர், இன்னொரு பக்கம் பீஸ்ட். எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும். ஆனால் பால் ஹேமன் இப்போ திடீர்னு வந்து ப்ராக் லெஸ்னர் கூட சேர்றாங்கன்னா டபிள்யூபிள்யூ ஏதாவது ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்று ப்ராக் லெஸ்னருக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்குமான ஸ்டோரியை டெவலப் பண்ணுறது, அல்லது ப்ராக் லெஸ்னரையும் பால் ஹேமனையும் காம்போ ஆக்கி ஸ்மாக் டவுனில் தனியாக ஒரு டீமை உருவாக்குறது. சைடாக ஒரு விஷயம் இருக்கார்ல, ப்ராக் லெஸ்னரை ஸ்மாக் டவுனில் ஒரு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஆனால் டபிள்யூபிள்யூட திட்டம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அது என்னவா இருக்கும் அப்படிங்கிற அப்டேட் கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், பால் ஹேமன் அண்ட் ப்ராக் லெஸ்னர் பழைய ஓல்டு காம்பினேஷன் இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க. இவங்க ஒன்று சேர்ந்ததில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா கண்டிப்பாக இது ரோமன் ரெயின்ஸுக்கு ஆபத்துன்னு. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.